வணக்கம். வானம் பார்த்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காவல் தெய்வத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாமியோட பேர் ராமக்கம்மாள். மருளுத்து அப்படிங்கிற ஊர், விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருளுத்து அப்படிங்கிற ஊரில் இந்த சாமி கோயில் கொண்டிருக்காங்க. இவங்களை பற்றி ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம உக்ரன் வேலன் சேனலில் இருக்குது. இன்றைக்கி இந்த கோயிலில் எனக்கு மொட்டை, அதனால் மொட்டைக்கு கோயிலை பார்க்கும்போது நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் பார்த்ததை விட இன்றைக்கி எவ்வளவோ மாற்றமாக இருக்குது. பெரிய அளவில் கோயிலுக்கு திருப்பணிகள் நடைபெற்று கும்பாபிஷேகமும் முடிஞ்சிருக்கு. அதனால் இன்றைக்கி இந்த கோயில் என்ன ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டணும்னு முயற்சி பண்ணுறேன். அதோடையே சேர்ந்து இந்த கோயிலுடைய வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சாமி ஒரு துடியான சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே கிராமங்களில் இப்படி எல்லையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் எப்போவுமே துடியான சாமி அப்படின்னு சொல்லப்படும், நம்பப்படும். அதே மாதிரியே இந்த ராமக்கம்மாள் சாமியும் ஒரு துடியான தெய்வம்தான். இந்த தெய்வமானது இந்த பகுதிக்கு தீக்குள்ளே இறங்கி சாமி கூடையே கலந்துட்டாங்க அப்படின்னு நம்பப்படுது. இவங்களோட பூர்வீகம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கமுதிக்கு பக்கத்தில் இவங்க இருந்திருக்காங்க. கமுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கமார் வீட்டில் இந்த அம்மா, அவங்க அப்பா அம்மா, இவங்களுக்கு ஒரு தங்கச்சி, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டில் பண்ணையம் பார்த்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கேயே வளர்ந்து பெரிய மனுஷியாகி அந்த நாய்க்கமார் வீட்டில் பண்ணையம் பார்த்து வரக்கூடியவங்க. அந்த வீட்டு முதலாளிக்கு 2 ஆம்பளை பையன் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு சின்ன வயசுலேருந்தே அருமையாக நம்ம வீட்டிலையே வளர்ந்து வரக்கூடிய பண்ணையம் பார்த்து வரக்கூடிய இந்த பொண்ணையே நம்ம ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி இவங்களையே அந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் முடித்து வச்சு இவங்க 2 பேரும் வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இவங்களுடைய தூரத்து சொந்தக்காரங்க எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. பார்த்தவங்க அங்கே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்னன்னா, இத்தனை காலமாக சின்ன வயசுலேருந்து இவங்க பண்ணையம் பார்த்து ஒரு வீட்டில் வாழ்ந்து வர்றாங்களே, அந்த முதலாளி வீட்டாளுக இவங்களுக்கு ஒரு முறையில் சொந்தக்காரங்க தான். இவங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தில் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு தெரியாமலே பல வருஷமாக இந்த குடும்பமானது பண்ணையம் பார்த்து வரும்போது ஒரு விஷயமானது இவங்களுக்கு தெரிய வருது. அது என்னன்னா, இந்த ராமக்கம்மாவானவள் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களே அந்த புருஷன், அவங்களும் இவங்களும் ஒரு தூரத்து உறவு முறைப்படி அண்ணன் தங்கச்சி உறவு முறையில் வர்றாங்க அப்படிங்கிற விஷயமானது தெரியுது. அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அண்ணன் முறையில் வர்ற வரையே நம்ம கல்யாணம் முடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அவர் கூட சேர்ந்து வாழ மறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்குமே ராமக்கம்மாளோடு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமல் 2 பேரும் சுமூகமாக அப்படியே பிரிஞ்சிருந்து அவங்க வீட்டிலையே வாழ்ந்து வர்றாங்க. இப்படியாக நாட்கள் உருண்டோடுது. ஆசையாக கல்யாணம் முடித்து ஆனால் புருஷனோடு சேர்ந்து வாழ முடியாமல் இந்த அம்மா பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் பல வருஷங்கள் இவங்க தனிமையிலேயே உருண்டோடும்போது வயசாகி போய் ராமக்கம்மாவுடைய கணவரானவர் அவருடைய முதுமையின் காரணமாக அவர் இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போனதுக்கப்புறமா அவருக்கு இறுதிச் சடங்குகளை எல்லாம் முடித்து செதை மூட்டி வச்சு அவருடைய சொந்தக்காரங்கள்லாம் ஈமக்கிரியைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடித்து கொல்லி வைக்க பார்க்கும்போது அவருடைய உடம்புல தீப்பற்றவே மாட்டேங்குது. என்னடா இவ்வளவு நேரம் முயற்சி பண்ணி பார்த்தும் தீப்பிடிக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கும்போது கூட்டத்தில் சில பேர் சொல்கிறாங்க, ஒருவேளை இவருடைய மனைவி இவருடைய முகத்தை கடைசியாக பார்க்கல அப்படின்னு தான் இவருடைய உடம்புல இப்படி தீப்பிடிக்க மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் கல்யாணம் ஆனாலும் ஒரு நாள் கூட இவங்க 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தலை, அதனால் அந்த பொண்ணுக்காகத்தான் இவருடைய உடம்பு இப்படி எரியாமல் ஏங்கி நிற்கிது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் சில பேர் அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு
இவருடைய உடம்புக்கு இப்படி தீப்பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியவா போகுது, இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லோரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் யாருக்கும் இந்த ராமக்கம்மாவை தேடி கண்டுபிடிச்சி இங்கே கூப்பிட்டு வர்றதுக்கான தைரியம் இல்லை. ஏன்னா ராமக்கம்மா கேட்குற எந்த கேள்விக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஒரு நாள் கூட சேர்ந்து வாழ முடியாத ஒரு கணவன் அவர் வந்துட்டு எதுக்காக எனக்காக இயங்கணும் அப்படின்னு அந்த அம்மா கேள்வி கேட்டுப்பட்டா என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு எல்லோரும் தயங்கி நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இங்கே சுடுகாட்டில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாம் ஒரு சிட்டுக்குருவி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சிட்டுக்குருவி என்ன செய்யுது, இங்கேருந்து பறந்து போய் ராமக்கம்மா கிட்ட இங்கே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எடுத்து சொல்லுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன மாத்திரத்தில் அங்கே ராமக்கம்மா சிட்டுக்குருவிக்கிட்டேயே கேட்குறாங்க, எல்லோரும் என்ன நினச்சாங்க, நம்ம போய் கூப்பிட்டா அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் கூப்பிட்றது அப்படின்னு சொன்னாங்களே, அதே மாதிரியே அந்த அம்மாவும் அவர் எனக்காகத்தான் ஏங்கி நிற்பார் அப்படிங்கிறதுல என்ன உறுதி இருக்குது, இருந்தாலும் அவர் எனக்காகத்தான் ஏங்கி நிற்கிறாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா என் கையில் ஒரு துரும்பு எடுத்து கொடுக்குறேன், அதை நீ உன் வாயில் கவ்விட்டு போய் அவருடைய அந்த செதையுடைய தலைமாட்டில் வை, அப்படி வச்சேன்னா கண்டிப்பாக அது தீப்பிடிச்சி எரியும். அவர் எனக்காகத்தான் நிற்கிறாரு அப்படின்னா தீப்பிடிச்சி எரியும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எனக்காகத்தான் காத்திருக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த துரும்பு அந்த அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. அத்தோடையே அந்த சிட்டுக்குருவிக்கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, இந்த துரும்பை கொண்டு போய் தலைமாட்டில் வை, அவருடைய உடம்பு தீப்பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னா எரியட்டும், எரியலைன்னா ஏன் எரியலைன்னு என்னை வந்து கேட்காத அப்படின்னே அந்த சிட்டுக்குருவிக்கிட்ட சொல்லி அனுப்புனாங்களாம். சிட்டுக்குருவியும் அந்த துரும்பை கவ்வி கொண்டு வந்து சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய தலைமாட்டு மேலே வச்சிச்சான். அப்படி வச்ச மாத்திரத்தில் இவ்வளவு நேரமாக தீப்பிடிக்காமல் இருந்த அவருடைய உடம்பானது தீப்பிடிச்சி எரிஞ்சு அவருக்கு அந்த இடத்துல முக்தி கிடச்சிச்சு, மோட்சம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் நடந்து முடிஞ்ச உடனேயுமே இந்த அம்மாவுமே இவ்வளோ காலமாக இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த நம்ம கணவனோடு சேர்ந்து வாழ முடியாமல் விதிவசத்தால் இப்படி மனசொப்பாமல் நம்ம எல்லாரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டாலும் அவர் இறந்ததுக்கு அப்புறமாவும் நம்மளே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு, அவரும் வேறு கல்யாணம் முடிக்கலை, இந்த அம்மாவும் வேறு கல்யாணம் முடிக்கலை, இப்படியாக நம்முடைய 2 பேருடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு இந்த பூமியில் வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு அந்த அம்மாவும் அவங்களுடைய உயிரை மாச்சிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதனால் கமுதி பக்கத்தில் இருந்து கிளம்பி அருப்புக்கோட்டை வழியாக இங்கே விருதுநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருளுத்து அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படி வார வழியிலேயே அருப்புக்கோட்டையில் இவங்க நெருப்பு வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அருப்புக்கோட்டையில் நெருப்பு வாங்கி வந்து இந்த மருளுத்தில் அவங்க தீ வளர்த்து அந்த தீக்குள்ளேயே அந்த அம்மா இறங்கி அவங்களுடைய உசுரை மாச்சிக்கிட்டாங்க. இப்படி இந்த ராமக்கம்மா அவங்களுடைய உசுரை மாச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்களுடைய தங்கச்சி சின்ன ராமக்கம்மா அவங்க இந்த பகுதிக்கு ஓடோடி வராங்க. ஓடோடி வந்தவங்க இப்படி அக்கா இறந்த இடத்த நெருங்கி வரும்போது அந்த அம்மாவுக்கு தீட்டு கண்டுருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி தீட்டு கண்டதின் காரணமாக இந்த பெரிய ராமக்கம்மா தீ குளித்து சாமியாக நின்றுறாங்க. அப்படி சாமியாக நின்னோடனே அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீ என்னை தேடி ஓடி வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு தீட்டு கண்டுட்ட அப்படிங்கிறதுனால நான் இங்கே சாமியாக நின்றுட்டேன் அப்படிங்கிறதுனால நீ எனக்கு பக்கத்தில் வராமல் ஒரு 16 அடி தள்ளி நில்லுமா அப்படின்னு சொன்னாங்களாம். அதன் பேரில் பெரிய ராமக்கம்மாளுடைய கோயிலிருந்து ஒரு 16 அடி தள்ளி சின்ன ராமக்கம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவியும் கோயில் வாங்கியிருக்காங்க. இப்படியாக மருளுத்தில் பெரிய ராமக்கம்மா சின்ன ராமக்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 தெய்வங்களுக்கான கோயில்களையும் அந்த சன்னதிகளை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் பெரிய ராமக்கம்மாளுடைய கோயில். இந்த கோயிலில் நம்ம ஏற்கனவே சொன்ன கதையின்படி அந்த தேவியானவள் தீக்குளித்து இங்கே சாமியாக மாறிப்போன அந்த ஒரு சித்திரத்தை இங்கே தீட்டியிருக்காங்க. இதே மாதிரியே கோயிலில் நம்ம முகப்பில் பார்க்கும்போதும் அங்கேயும் தெளிவாக இந்த தேவி தீக்குளிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது இங்கே சிற்பமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய ராமக்கம்மாள் சாமி கோயிலுக்கு பக்கத்துலேயே இவ்வளோ நேரமாக நம்ம பேசுனா அவங்கள தேடி வந்து சேர்ந்த அவங்களுடைய தங்கச்சி சாமி சின்ன ராமக்கம்மாளுடைய சன்னதியை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த மருளுத்து மட்டும் இல்லாமல்
இங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இந்த சாமிக்கு நேர்த்திக்கடன் போட்டுக்குருவாங்க. இந்த சாமி ரொம்பவே ஒரு துடியான சாமி அப்படிங்கிறதுனால ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஏதாவது திருட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த சாமிக்கிட்ட போய் முறையிடுவாங்க. இந்த சாமிக்கிட்ட போய் முறையிட்டால் கண்டிப்பாக இவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு இந்த மக்கள் எல்லாரும் நம்புகிறாங்க. யாராவது திருடிட்டாங்கன்னா கூட இந்த கோயிலில் போய் இந்த சாமிக்கிட்ட முறையிட போகிறாங்க அப்படிங்கிற விஷயமானது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற பட்சத்தில் திருடின பொருளை கொண்டு வந்து அவங்க வீட்டு முன்னாலேயே போட்டுட்டு போகக்கூடிய வழக்கமெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த சாமியானது துடியான சாமி. இந்த கோயிலில் முக்கியமாக மது அருந்திட்டு வரக்கூடாது. மற்ற எல்லா கோயில்லையும் கெடா வெட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சரக்கடிச்சிட்டு தான் வந்து எல்லோரும் உட்கார செய்வாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி உட்கார முடியாது. இந்த சாமி அப்படி மீறி வந்து இந்த எல்லைக்குள்ளே குடிச்சிட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கைகால முடக்கும், ஊமையாக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்படியாக விருதுநகர் மாவட்டத்தில் மருளுத்து அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுடைய வரலாறை நம்ம பார்க்குறோம். இந்த கோயிலை சுற்றி வந்து காட்டும்போது நிறைய சிற்பங்கள், நிறைய நடுக்கற்கள் இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாமே இந்த சாமியை குலசாமியாக எடுத்து அந்த அம்மாவுடைய வழியில் வந்தவங்க, கும்பிட்டு வந்தவங்க, அவங்களெல்லாம் மோட்சம் அடையும் போது இந்த பகுதிக்கு வந்து இந்த அம்மாக்கிட்டையே வந்து சரணடைஞ்சு அவங்களுடைய பாதங்களை போய் பிடிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. அதனாலேயே அவங்க எல்லாரும் இந்த இடத்துலையே தங்குற மாதிரி இங்கே நடுக்கற்களை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயில் ரொம்ப பெரிய அளவில் எடுத்து கட்டப்பட்டாலும் சில வருஷங்களுக்கு முன்னால் இது ரொம்பவே ஒரு சின்ன கோயிலாக இருந்துச்சு. அப்போ ஒரு பழமை மனம் நமக்கு இருந்துச்சு. இப்போ நல்ல வசதியான ஒரு கோயிலாக பக்தர்கள் வந்தாங்கன்னா அவங்க கும்பிட்றதுக்கு வசதியாக இங்கே மாற்றி கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலுடைய சுற்றுப்புறத்தில் பார்க்கும்போது நிறைய கள்ளி செடிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் எல்லாம் தைப்பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா சுத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய நிறைய கிராம மக்கள் தைப்பொங்கல் முடிஞ்சு தைப்பொங்கல் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு இந்த சாமி வந்து கும்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுருந்தாங்க. இந்த கோயிலுக்கு வந்து வெவ்வேறு கிராமங்கள்லேருந்து வர வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் காட்டு வழியாகவே ஒத்தையடி பாதை வழியாக நடந்து வந்து அந்த மக்கள் எல்லாரும் இந்த சாமியை கும்பிட்டு போவாங்க. இந்த சாமிக்கு பக்கத்துலேயே ஒரு நாகருடைய சன்னதியும் இருக்குது. இந்த நாகருடைய சன்னதிக்கான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அம்மா வந்து இங்கே சாமியாக மாறும்போது இந்த நாகரானவர் இங்கே இருந்தாராம். இந்த அம்மாவை சுற்றி சுற்றி வந்திருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அம்மாவுக்கு ஒரு காவலாக இருந்தார் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த நாகருக்கும் இங்கே பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்குது. அதுபோக நிறைய குலசாமிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவங்கவுங்க குடும்பத்தில் பிறந்து சாமியாகி போய் அந்தந்த குடும்பத்துக்கான குலசாமிகள் நிறைய பேர் இங்கே நடுகற்களாக நிற்கிறாங்க. அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் வருஷத்தில் ஒரு நாள் எப்போ அது வந்து இந்த சாமியை கும்பிட்டு போகக்கூடிய வழக்கமானது இருக்குது. இப்படி மருளுத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமக்கம்மாள் கோயிலுக்கு உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளாவது வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க. போஸ் கொடுக்கூடாது. கீழா பல்லு மட்டும் தெரியும். ராஜா இங்க திரும்புடா. டேய் ராஜா இங்க திரும்புடா. வெரி குட். நீங்க அலோவ் பண்றீங்க. இவனுக்கு அதே மாதிரி போறேன் எனக்கு மெசேஜ் வருது. நான் மதியானம் கட்டி அடிச்சுட்டு சாப்பிட போறேன்னு ஒரு கிலோ காசு வாங்கிட்டு இவன் உங்க அம்மா எப்போனா வந்து சாட்டாடா வந்துச்சு